இங்க சக்தி கிட்டயுமே அந்த அகோரி பேசிடுறாரு. இங்க பாருப்பா, நீ பொண்ணிய எங்க இருந்து கூட்டிட்டு வந்தியோ அங்கதான் அவ இருக்கா, அங்க போய் அவளை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி இங்க சக்தி கிட்ட அந்த அகோரி சொல்லிடுறாரு. இதை கேட்டவொன்னே சக்திக்கும் புரியுது, முதல்ல பொண்ணிய அவங்களோட சொந்த ஊர்ல தான் பார்த்திருப்பாங்க, அதனால அங்கதான் பொண்ணி இருப்பா, கண்டிப்பா அங்க போனா கண்டுபிடிச்சலான்னு சொல்லிட்டு இங்க சக்தியுமே எதை பத்தியும் யோசிக்காம டைரக்டா கார் எடுத்துட்டு கிளம்பி இங்க பொண்ணியை கூப்பிடுறதுக்காக போறாரு. ஆனா போறதுக்கு முன்னாடியே இங்க வீட்டுல இருக்க எல்லாருக்குமே கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு, நான் அங்க போயிட்டு வரேன், நான் பொண்ணியை கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க சந்திரசேகர்கிட்ட இங்க கைலாஷ்மே, இங்க பாருங்க, இதுக்கு மேல உங்க ஒய்ஃப் இங்க இருக்க தேவையில்ல, அவங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிட்ட சந்திரசேகரால் அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. என்ன சார் சொல்றீங்க, உண்மையிலுமே சொல்றீங்களா, என் ஒய்ஃப் இங்க இருந்து போலாமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கைலாஷ்மே, இங்க பாருங்க சார், நான் என்ன பொய்யா சொல்றேன், வாயை திறந்து உண்மையை தானே சொல்றேன், இதுக்கு மேல அவங்க இங்க இருக்க தேவையில்ல, அவங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்தில் இதை கேட்டுட்டு இருக்க முத்தையாவும் ரொம்ப கடுப்போட, என்ன சார் நீங்களும் அவங்களுக்கு சாதகமா மாறிட்டீங்களா, என் பொண்ணு இன்னும் கண்டுபிடிச்சு கொடுக்கவே இல்லை, அதுக்கு முன்னாடியே ஜெயாவை இந்த ஸ்டேஷன் விட்டு வெளியில அனுப்ப பாக்குறீங்க, நீங்களும் காசு வாங்கிட்டீங்களா சார், ஏன் சார் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்தையா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதே நேரத்துல கைலாஷ்மே, இங்க பாருங்க ஐயா, நீங்க சும்மா இருங்க, அவங்க போலான்னு சொல்லிட்டேன்ல, நீங்க சம்பந்தம் இல்லாம இந்த விஷயத்துல தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்தையாவை காம் பண்றாங்க. அதே நேரத்துல இங்க மறுபடியும் கைலாஷ் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இவங்க எல்லாருக்குமே கைலாஷ் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு, இவர் வேற ஏதோ பிளானோட பேசுறாரு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. சொல்ல போனா கைலாஷ் இந்த பக்கம் நைட் டைம்ல ஸ்டேஷன்ல லேடிஸை வச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்கள மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறாங்க. சொல்லப்போனா அங்கதான் அனுப்ப போறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க சந்திரசேகர்ட்டையும் சொல்றாங்க. இதை கேட்டோன்னு இங்க சந்திரசேகருக்கு தூக்கி வாரி போடுது. என்ன சார் சொல்றீங்க, ஒரு நாள் ஃபுல்லா அவ சாப்பிடாம இருந்திருக்கா சார், இப்ப மறுபடியும் அவளை நீங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறேன்றீங்க, என்ன சார் இது அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப கைலாஷ்மே, இங்க பாருங்க சந்திரசேகர் சார், நீங்க நினைக்கிற மாதிரி உங்க ஒய்ஃப் அவ்வளவு ஈஸியாலாம் வெளியில விட முடியாது, புரியுதுங்களா, அவங்க ஒரு பொண்ணை காணுன்ற கேஸ்ல மாட்டியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு காணாம போனதுக்கான காரணம் உங்க ஒய்ஃப் தான் அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி அந்த பொண்ணோட அப்பாவே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. அவருமே பாத்தீங்களா, இப்போ உங்களை வெளியில அனுப்ப போறேன்னு சொன்ன உடனே எவ்வளவு கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவருக்கு அவர் பொண்ணு கிடைக்கணும், அவர் பொண்ணு கிடைக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்க ஒய்ஃப் ஸ்டேஷனை விட்டு மட்டும் இல்ல, சொல்லப்போனா இந்த மாதிரி போலீஸ் கஸ்டடியை விட்டு எங்களை தவிர வேற யாராலையும் அவங்க கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் நெருங்க முடியாது, ஏன்னா அவங்க ஒரு முக்கியமான கேஸ்ல இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா லேடி போலீஸை வர வச்சு இந்த பக்கம் ஜெயாவை லேடி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஜெயா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கைலாஷை பார்த்து, இங்க பாருங்க, நான் ஒன்னும் வேணும்னு உங்க அப்பாவை பழி வாங்கணும்னு இப்படி பண்ண கிடையாது, உங்க அப்பா ஸ்டார்டிங்ல இருந்தே அவர் கெட்டவர் தான், அவரை பத்தியான உண்மைகளை வெளியில கொண்டு வந்தேன், அதுவும் இவ்வளவு நாள் நான் வெளியில கொண்டு வரணும்னு நான் நினைக்கவே கிடையாது, ஆனா அவர் என்னோட விஷயத்துல தலையிட்டு என்னை பத்தி ரொம்பவே அவமானப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணாரு, அதனாலதான் நான் இப்படி பேசிட்டேன், அது இல்லாம நான் எனக்குள்ள பேசின விஷயங்களை யாரோ ஒருத்தர் வீடியோ எடுத்து வெளியில கொண்டு வந்துட்டாங்க, அவங்க மூலமா தான் உங்க அப்பாவோட இந்த நிலைமைக்கு இப்ப நான் காரணம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க அப்பாவை நான் உண்மையிலுமே பழி வாங்கணும்னு நினைக்கல அப்படின்ற மாதிரி இங்க ஜெயா ரொம்பவே தன்மையா தான் பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் அவங்க கைலாஷ்மே, இங்க பாருங்க, நீங்க தெரிஞ்சு பழி வாங்கினீங்களோ தெரியாம பழி வாங்கினீங்களோ அது எனக்கு தெரியாது, ஆனா எங்க அப்பா இப்ப என்ன நிலைமையில இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா, எங்க அப்பாவோட நிலைமையை பார்த்திருக்கீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் கைலாஷ் ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரம் இன்னொரு பக்கம் ஜெயாவுமே, இல்ல நான் தெரியாது, நான் அவங்கள பார்த்தது இல்ல, சொல்லப்போனா ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் கைலாஷ்மே தன்னோட மொபைல்ல தன்னோட அப்பாவோட போட்டோவை காட்டுறாங்க. இதை பார்த்த ஜெயாக்கு பயங்கரமான ஷாக்கு, என்ன இது இவர் இப்படி இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களுமே அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல ஆகாஷ்மே, இங்க பாருங்க, எங்க அப்பா இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு, சொல்லப்போனா நீங்க அவரை பத்தியான உண்மைகளை வெளியில கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவரால் அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாம அவருக்கு பக்கவாதம் வந்து இந்த மாதிரி இழுத்துக்குச்சு, இப்ப அவரு சாப்பிடுறது மொத்த எல்லா விஷயத்துக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வர்றதுக்கான காரணம் யாரு, நீங்க தான், எங்க அப்பா உங்களை ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணி அந்த அவார்டை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு சொல்லி நினைக்கிற நேரத்துல, ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணி எங்க அப்பாவுக்கு வாழ்நாள் ஃபுல்லா சாகுற வரைக்கும் ஒரு பயங்கரமான வழியை ஏற்படுத்திட்டீங்க, இப்படிப்பட்ட மறக்காத கிஃப்ட் கொடுத்தவங்களை நான் எப்படி ஈஸியாக வெளியில் விட முடியும், உங்களுக்கும் மறக்காத கிஃப்டாக ஒன்று நான் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் அந்த கிஃப்ட்டை நான் தேடிக்கிட்டு இருக்கேன், அது மட்டும் என் கையில் கிடச்சிருச்சுன்னா அந்த கிஃப்ட்டை நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கையில் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொன்னியை பற்றி மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எங்கள் முத்தையாவுமே, ஐயா இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் என்கிட்ட நியாயமாக நிற்கிறீங்க, எப்படியாவது என் பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவணும், நான் அவங்கள மட்டும் தான் முழுசாக நம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்கே முத்தையா மறுபடியும் முட்டாள்தனமாக கைலாஷை நம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நைட் ஒரு நைட்டா இங்க சக்தியுமே டைரக்டா பொன்னியோட ஊருக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு பொன்னியோட வீட்டையுமே செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்க வீடு பூட்டி இருக்கு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் சக்திக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இது, அந்த அகோரி தானே சொன்னாரு பொன்னி நீ எங்க பாத்தியோ அங்கதானே இருப்பான்னு சொன்னாரு, அப்பனா பொன்னி இங்க தானே இருக்கணும், ஆனா பொன்னி காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. பட் இதான் தேடி பார்ப்போம், ஒருவேளை வெளியில போயிருப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொன்னியை தேடி அவருமே இந்த ஊர் ஃபுல்லா தேடி தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த பக்கம் பொன்னி கண்டிப்பா இந்த ஊர்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவருமே பொன்னிக்காக ரொம்ப மெனக்கட்டு நைட்டு ஃபுல்லா தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா நைட்டு
நைட்டு தேடுறதுனாலேயே இந்த பக்கம் சக்திக்குமே பொன்னி எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தெரியல. ஆனா கிட்டத்தட்ட அவங்க நைட்டு பொன்னியோட இடத்த நெருங்கிடுறாங்க. அப்போ பக்கத்துல போனதுக்கு அப்புறம் 2-3 அடியாட்கள் ஒரு வீட்டோட வாசல்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் பொன்னியை பத்தி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சக்தியுமே பொன்னியோட போட்டோவை காட்டி, இந்த பொண்ணை நீங்க எங்கேயோ பார்த்திருக்கீங்களா, இவங்களை நான் தேடி வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இங்க அவங்க கிட்டே கேட்கறாங்க. ஆனா அந்த அடியாட்களுமே இப்போதைக்கு பிரச்சனை வேண்டாம், நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ற வரைக்கும் பிரச்சனை பண்ணாம இருக்கணும்னு சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல தம்பி இந்த பொண்ணை நாங்க பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அடியாட்களும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா அவங்களுமே பொன்னியை உள்ள வச்சு கூட்டிட்டு தான் இங்க சக்தி கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சக்திக்கு கண்டிப்பா வந்து பொண்ணு இங்க இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சுன்னா விட மாட்டாரு, எப்படியாவது பொண்ணியை கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த அடியாட்களுமே அந்த விஷயத்தை தவிர்க்கிறதுக்கு இவங்க கிட்ட போய் சொல்லி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சக்தியுமே என்ன பண்றதுன்னே தெரியாம அங்க இருக்கிற கோயிலுக்குமே போய் பயங்கரமா புலம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நீ தானே என்ன வர வச்ச, அப்புறம் எதுக்காக பொண்ணு இல்லாத இடத்துக்கு என்ன வர வச்சு அலக்கழிச்சிட்டு இருக்க, என் பொண்ணு எங்க தான் இருக்கா, அவளை நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுமே அந்த கோயிலே வேற வழியே இல்லாம அப்படியே வந்து படுத்து தூங்கிடுறாங்க. ஏன்னா அவருமே சாப்பிடாம இந்த பக்கம் பொண்ணியை தேடி தேடி ரொம்பவே டயர்ட் ஆகி அந்த கோயில் அரச மரத்துக்கு அடியிலே படுத்துறாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் அடுத்த நாள் காலையில் எப்பவும் போய் பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த கந்து வெட்டியாலும் வராரு. அவர் வந்தது மட்டும் இல்லாம இந்த மாதிரி என்னடா நைட்டு ஒழுங்கா பொண்ணி சாப்பிட்டாலா இல்ல சாப்பிடாம மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாளா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்பதான் அந்த அடியாட்களுமே இல்லனே அண்ணி சாப்பிடவே இல்லை, நைட்டு ஃபுல்லா சாப்பிடாம விரதமா தான் இருக்காங்க, ஏன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ இதை கேட்ட அந்த கந்துவட்டி ஆளுமே சரி சரி கவலைப்படாத, எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடந்தால் எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இந்த பக்கம் வந்து பொண்ணியை தயார் பண்ணுறதுக்காக 2-3 பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பொண்ணிக்கு நல்ல கல்யாண கோலம் மாதிரி ரெடி பண்ணி இந்த பக்கம் பொண்ணியை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோட அவங்கள ரெடி பண்ண வைக்கிறாங்க. ஆனால் பொண்ணுக்கு அந்த விஷயம் சுத்தமாக விருப்பமே இல்லை. அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு தயாராக விருப்பம் இல்லாமல் அந்த பொண்ணுங்க கிட்ட ரொம்பவே முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுங்களும் சாதாரண ஆளுங்க கிடையாது, அவங்களுமே சொல்லப்போனால் லேடி ரவுடி மாதிரி இருக்காங்க. அவங்களும் பொண்ணு இந்த மாதிரி துள்ளிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் இங்க பாரு, எங்க அண்ணன் சொன்னதுனால அமைதியா வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எசக்க புசக்க சொல்லிக்கிட்டு இருந்தானே அவ்வளவுதான், கையை காலெல்லாம் உடச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பொண்ணியை மிரட்டி வேற வழி இல்லாம அவங்களே ரெடியாக வைக்கிறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் அந்த கந்துவட்டி ஆளுமே மாப்பிள்ளை கெட்டப்புக்கு பயங்கரமா ரெடி ஆகுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இங்க இருந்து கார்ல கிளம்பி நேரா அந்த சக்தி தூங்கிட்டு இருக்க அதே கோயிலுக்கே போறாங்க. ஆனா இந்த பக்கம் பொண்ணியால பேச முடியாது. பொண்ணியோட முகத்து முன்னாடி பூவால கவர் பண்ணி அவங்களோட வாயிலையுமே வந்து கட்டு போட்டிருக்கு. ஏன்னா அப்பதான் கோயில்ல கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதை பண்ணியிருக்காங்க. ஆனா சக்தியுமே இந்த பக்கம் அந்த கோயில்ல கல்யாணம் நடக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கும் அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு டைம் கோயில்ல கல்யாணம் நடந்துச்சுல, இந்த மாதிரி தாலி மாத்தும் போது நடந்த விஷயங்கள்லாம் பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களும் அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா அதே இடத்துக்கு இங்க பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த ஆளுமே பொண்ணியை கூட்டிட்டு அந்த அடியாட்களோட வந்து நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்த சக்திக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. ஏன்னா இது இந்த ஆட்கள் நைட்டு ஃபுல்லா சரக்கு அடிச்சிட்டு இருந்தாங்களே, இது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட்டோட அங்க நடக்கிற கல்யாண விஷயத்துக்கான எல்லா ஆரவாரத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து ஐயருமே சக்தியை பார்த்து, என்ன தம்பி இங்க உட்காந்துட்டு இருக்க, அங்க ஒரு கல்யாணம் நடக்க போதுவா, போய் அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணு, சொல்ல போனா இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணா அவங்களுக்கும் நல்லது நடக்கும், நீ வாப்பா அப்படின்ற மாதிரி இங்க சக்தி அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு சக்திக்கு கொஞ்சம் அச்சதை கொடுக்குறாங்க. ஆனா இங்க ஆப்போசிட்ல சக்தி நிக்கிறத பார்த்த உடனே இங்க பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுமே அந்த இடத்துல சக்தி ஆப்போசிட்ல நிக்கிறாரு, ஆனா நாம தான் பொண்ணுன்னு சொல்லி தெரியாம அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவரோட நிலைமை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த பக்கம் பொண்ணுக்கு சக்தியோட உண்மையான நிலைமை புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இதே மாதிரி தான் ஒரு காட்டுக்குள்ள மாட்டிக்கும் போது இந்த மாதிரி காட்டுக்குள்ள சக்திக்கும் அந்த காட்டுவாசி பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க இருந்திருக்கும். அப்போ சக்தி கோவப்பட்டதை நினைச்சு இங்க பொண்ணு ரொம்பவே டென்ஷன் ஆயிருப்பாங்க. இப்பதான் அதே நிலைமை இவங்களுக்கு வர்றப்போ அந்த கஷ்டம் ரொம்பவே வந்து வலியா தெரியுது. இங்க பொண்ணையுமே எப்படியாவது நம்ம சக்தியை பார்க்க வச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த முகத்து முன்னாடி இருக்கிற பூவை அவங்க விளக்குறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தலையை பயங்கரமா ஆட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க தலையை ஆட்டும் போதுதான் இந்த பக்கம் சக்தியுமே அந்த பொண்ணோட வாயில ஒரு துணி கட்டி இருக்கிறத நோட் பண்றாரு. அப்பதான் இந்த பக்கம் சக்திக்கு புரிய வருது, இந்த பொண்ணை ஏதோ வல்கட்டாயமா இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதனாலதான் இந்த பொண்ணோட வாயில இந்த மாதிரி துணி கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு சக்தியுமே அந்த அச்சதையை தூக்கி போட்டுட்டு இங்க கரெக்டா தாலி கட்ட போற நேரத்துல கரெக்டா அந்த தாலி கட்டுற அந்த ஆளையுமே ஒரு எகிரி உதவிக்கிறாரு. உதச்ச அடுத்த செகண்ட் அவருமே பறந்து போய் விழுறாரு. பக்கத்துல இருக்க பொண்ணுக்கிட்டுமே என்னாச்சுமா யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பூவையுமே தூக்கி பாக்குறாரு. அப்பதான் தெரியுது அங்க நிக்கிறது பொண்ணுன்னு சொல்லிட்டு பொண்ணியை வலிக்கட்டாயமா தாலி கட்டி இந்த மாதிரி அவங்களை ஏமாத்துறதுக்காக தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இங்க சக்தியுமே ரொம்பவே கோபத்தோட பொண்ணியை கல்யாணம் பண்ணு நினைச்ச அவங்கள வெளுவெளுன்னு வெளுத்துக்கிட்டு இருக்காரு.